ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ரேண்டம் டே vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே கேப்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன், அதனால் இந்த வீடியோவை நீங்கள் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் பார்த்தா கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எப்போதும் நானும் பேபியும் இருக்க மாதிரி வீடியோஸ் தான் ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கார். சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இதை எடுத்தேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இல்லாதனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் 3 பேரும் வெளியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிலில் உட்காந்து வீடு டீப் க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறனால பேபி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கொஞ்சம் வேலை செய்யலான்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். சரி, நான் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்லாம் அடிக்கடி வீடை டீப் க்ளீன் பண்ணுவேன், எப்போதும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பேன். இப்போ ஆஃப்டர் டெலிவரி எனக்கு டைமே இல்லை. பேபியை பார்க்குறதே ஃபுல் டைம் வேலையாக இருக்கிறதுனால எனக்கு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே இல்லை. மேலாக எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்தா வீடு அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வால் கிளாக்கு, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணலான்னு எடுத்திருந்தேன். எனக்கு பல்லினா ரொம்ப பயம். பல்லி அங்கே நிற்கிதுன்னா 10 அடி தூரம் தள்ளி தான் நான் நிற்பேன். அதனால் வாட்ச்லலாம் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம மேலே குதிச்சிருமோன்ற பயத்துலேயே அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் அப்படியே டஸ்ட் பண்ணிவிட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டாச்சு. ஜன்னலில் மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கறனால ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு, பிஃபோர் பேபி ஆஃப்டர் பேபின்னு. ஃபஸ்ட்லாம் எந்த வேலை எப்போ செய்யணும்னு நினச்சாலும் அப்போ செய்யலாம், இல்லை வேணான்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ வேலை செஞ்சுட்டா உண்டு, இல்லையா அது செய்யவே முடியாது. அந்த மாதிரி இன்றைக்கி கிடச்ச டேவை தான் யூட்டிலைஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். கூட யாராவது இருக்காங்க பேபிஸை பார்த்துக்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்காது. ஆனால் தனியாக மேனேஜ் பண்ணுறோன்றப்போ நிறைய விஷயங்களை தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்குது. சின்னதாக சாப்பிட்றதா இருந்தால் கூட யாராச்சும் இருந்தால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லை க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் யாராச்சும் இருக்கும்போது தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நிறைய நியூ மாமிஸ் இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு சில சின்ன டிப்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. டிப்ஸுனால் நான் எப்படி தனியாக பேபியை மேனேஜ் பண்ணிக்கிறேன் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அப்படின்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக ஜன்னல்லாம் டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சோஃபா க்ளீனிங் தான். அதில் இருக்க எல்லா கவர்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மஸ்கிட்டோ நெட்லாம் சரி வாஷ் பண்ணலான்னு சொல்லி அதையும் போட்டுட்டு, அப்புறம் பேபியோட டாய்ஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அவன் சாப்பிடும்போது விளையாட்டு காட்டுறதுக்காக ஏதாவது டாய்ஸ் எடுத்து கொடுப்போம், அதிலெல்லாம் ஆக்கி வச்சுருவான். அதனால் ஃபஸ்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி பேபியை தனியாக மேனேஜ் பண்ணுறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே குக்கிங் வேலை பண்ணிடுவேன். இன்கேஸ் அந்த டைமில் அவன் எந்திரிச்சிட்டாலும் அவர் பார்த்துக்குவார். அந்த குக்கிங் வேலையை முடிச்சிட்டாலே எனக்கு ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு 6 to 6:30க்குள்ளே குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஹஸ்பண்ட் போகிறதுக்குள்ளே எல்லாம் பேக் பண்ணிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும் ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் ஹஸ்பண்ட் போகிற டைமுக்கு கரெக்டாக பேபி எந்திரிச்சிருவான். அதனால் அவனை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அவனோட ஃபஸ்ட்டு நேப் இருக்கும் இல்லைங்களா, அப்போ பாதி வேலையை முடிச்சுக்குவேன். அந்த ஃபஸ்ட்டு நேப்பில் குக்கிங்க்கு அப்புறம் பெரிய வேலையாக இருக்கிறதே இந்த வெசல் வாஷிங் தான். ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடுவேன். அதுலேயும் ஒரு குட்டி டிப்ஸ் என்னென்னா, பேபி தூங்கி ஒரு 1/2 an hourலேயே வெசல் வாஷ் பண்ணிடணும். அப்போ அந்த டீப் ஸ்லீப் போகும்போது அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. 1/2 an hourக்கு அப்புறம் அந்த பாத்திரம் சவுண்டெல்லாம் கேட்டால் எந்திரிச்சிருவான். அதனால் ஃபஸ்ட்டாக வெசல் வாஷிங் தான் பண்ணுவேன். அப்புறம் அதே கேப்பில் கிளாத்ஸும் வாஷ் பண்ண போட்டுருவேன். இப்போ மெயினான 2 வேலை முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் பேபி எந்திரிச்சிட்டா கூட எனக்கு தெரிஞ்சுக்காது. அப்புறம் பேபி அப்படியே ஹை சேரில் உட்கார வச்சுட்டு அப்படியே கிளாத்ஸ் எல்லாம் காய போட்டு விட்டுருவேன். அப்புறம் பேபி செகண்ட் நேப் எடுக்கிற வரைக்கும் எனக்கு ஃப்ரீ தான். ஃப்ரீ மீன்ஸ் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பேபி குக் பண்ணுறது, இன்கேஸ் எனக்கு ஏதாவது வேணும்னா அது ரெடி பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் பேபி முழிச்சிருக்கப்போ ஒரு சில வேலைகள் பார்ப்பேன். அது என்னென்னா, கிளாத்ஸை வந்து காய போடுறது, அப்புறம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும்போது பேபியை பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கலாம்ல, அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பேபி முழிச்சிருக்கும்போது செய்வேன். இதில் பெரிய டாஸ்க் என்னென்னா, பேபிக்கு ஃபுட்டு மேக் பண்ணுறது தான். ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் நேரம் ஹை சேர்லேயே உட்கார வச்சுருப்பேன். அதனால் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அழுகுவான். அந்த டைம் எனக்குமே பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். அதுலேயும் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே ரொம்ப கஷ்டம். அப்படியே சமைச்சு கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டு செகண்ட் நேப் எடுக்க போயிடுவான். அந்த டைமில் வீடு கூட்டுறது, மாப் போடுறது, அப்புறம் இன்னும் வெசல் வாஷ் மதியானம் யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். இப்படி தான் மதியானம் வரைக்கும் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடுவேன். ஓகே, கம்மிங் பேக் டு vlog.
எல்லாமே டஸ்ட் பண்ணி முடிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக கூட்டி முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்து 6 மந்த்ஸ் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் ஃபேனே க்ளீன் பண்ணல. அந்தளவுக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணார். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. டயர்டாக இருக்கும்போது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். பேபியை பக்கத்துலேயே உட்கார வச்சு கொஞ்சம் வேலை செஞ்சுருவேன். இல்லை ஹை சேரில் உட்கார வச்சு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அவன் தூங்குறப்போ நானும் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அந்த மாதிரி டயர்டாக இருக்க டேஸில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட பேபி பக்கத்துலேயே உட்காந்து தான் சவுண்ட் போட்டுட்ருக்கான். ஆனாலும் நம்ம கடமைகளை செய்வோமேன்னு சொல்லி தான் அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் 6:30 to 7 o'clock ஹஸ்பண்ட் வந்துட்டார்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் நைட்டுக்கு டின்னர் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் அவனுக்கு நாங்கள் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம், ஸ்லீப்பிங் ரொட்டீன். அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் தூங்க வச்சுருவோம். மோஸ்ட்டாக 9:30 to 10 தூங்கிடுவான். நைட்டு வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெசல் வாஷிங்கில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி தான் ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் மாறிடுச்சு. கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் ரொட்டீன் மாறிட்டுருக்கு. இதுக்கு நான் தான் இனி பழகணும். அப்படியே எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சதுமே எனக்கு டயர்டாகிடுச்சு. என்னடா குக் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு வெளியே போனார். பார்த்தா அப்படியே சர்ப்ரைஸாக ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தோம். இந்த டைமில் பேபி தூங்கிட்டான். அவனுக்கு இதுக்கு முன்னாடியே சிம்பிளாக ஃபுட் மேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அது சாப்பிட்டுட்டு அவனும் தூங்கிட்டான். அதனால் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தோம். இந்த டீப் க்ளீன் டைமில் என்ன தான் டஸ்ட் பண்ணாலும் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாலும் இந்த மாப் பண்ணால் தான் அந்த வேலையை கம்ப்ளீட் ஆகும். அதனால் மாப் பண்ணி முடிச்சுட்டு சோஃபா கவர், சேர் கவர்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிச்சு. சரின்ட்டு அதெல்லாம் காய போட்டுட்ருந்தேன். இன்னும் வர விலாகில் நிறைய டிப்ஸு ஷேர் பண்ணிக்கிறேன். நியூ மாமிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த டீப் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சதே இந்த ஹை சேர்னால தான். ஏன்னா சேர் மேலே உட்காந்து சாப்பிட வைக்கும்போது எல்லாம் கொட்டி கொட்டி ஃபுல்லாக எறும்பு, அந்த சேர் ஃபுல்லாக எறும்பு, அவனோட ப்ளே மேட் ஃபுல்லாக எறும்பு. அதை க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த டீப் க்ளீனிங் வேலையே ஸ்டார்ட் ஆச்சு. எப்படியோ அந்த வேலையை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் ரொம்ப நாளாக ஷாப்பிங் போகலான்னு கேட்டுகிட்டே இருந்தேன்னா, அதனால் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சரி வா இன்றைக்கி ஷாப்பிங் போகலான்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு போயிருந்தார். பக்கத்தில் இருக்க ஜூடியோக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக பார்ட்டி வேர் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் தான் போனோம். ஆனால் அதை மட்டும் எடுக்கல, மற்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். போகிறதுக்கு முன்னாடி பேபிக்கு தேவையான திங்ஸு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஈவினிங் 5:30 போல் தான் கிளம்பினோம். போகிறப்போ பேபிக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. பைக்கில் நல்லா காலாட்டிகிட்டே வரான், நிறைய வேடிக்கைலாம் பார்த்துட்டே வரான். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி தான் பைக்கில் போயிருந்தோம். அப்போது ஒரே அழுகை, காற்றடிக்கிறதுக்கெல்லாம் பயமாக இருக்குது போல். அப்போல்லாம் அழுதுட்டு இருந்தான். இப்போ நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டே வரான். நீங்களும் என்ன மாதிரியான நியூ மாமிஸ் இருந்தால் எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பேபியை பார்த்துக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி டே இன் மை லைஃப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் பேபி எப்படி மேனேஜ் பண்ணுறேன்றதை போட்டிருக்கேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். எப்போதுமே வீட்டிலே இருந்து நம்ம பேபியை பார்க்குறது இந்த மாதிரி சேம் ரொட்டீனாக போகும்போது இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகும்போது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தால் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டால் ரிலீஃப் ஆயிடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏதாவது டிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். வீட்டுக்கு திரும்பி வரும்போது பேபி ஒரே ஜாலி பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தான். ஆனால் அப்புறம் தூக்கமும் வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பேபியும் சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே தான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்துட்ருந்தேன். பேபிக்கு ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்திருந்தேன். வின்டர் வியர் மாதிரி தான் இருக்குது. அவன்கிட்ட ஒரு பேண்ட் இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக எந்த டிஷர்ட்டும் அமையவே மாட்டேங்குது. சரி இது ஒயிட் போட்டால் நல்லாயிருக்கும்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக எடுக்க போன ட்ரெஸ்ஸு வேறு, ஆனால் எடுத்துகிட்டு வந்தது வேறு. எனக்கு 2 நைட் சூட் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த க்ரீன் கலர் ஒன்று, அப்புறம் பிளாக் கலர் ஒன்று எடுத்திருந்தேன். 2 இதுவும் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இது பிங்க் கலர் வந்து ஒரு டாப்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன். அவ்வளோதான். இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். லேடிஸ்க்கு வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தால் அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடுதுன்னு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வந்தால் வீட்டில் இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் மறைஞ்சிருது. உங்களுக்கும் அப்படி தானா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.